தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். டெல்லியில் இருக்கீங்க. இந்த போர் பதற்றம் அங்கே எப்படி சார் சூழல் இருக்கு? இல்ல, டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம காமன் பப்ளிக் உடைய லைஃப் அப்படின்றதையும் எக்ஸிகியூட்டிவ் அரசு எப்படி செயல்படுது அப்படின்றது ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் எந்த விதமான பரபரப்பும் கிடையாது. நிறைய பேருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் செய்திகளா வருது. ஊடகங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் மக்கள் கிட்ட பரபரப்பை ஏற்படுத்திருக்கே தவிர மற்றபடி இங்க ரொம்ப நார்மலான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு. காலையில டெய்லியும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நார்மலான ஃபங்க்ஷனிங் தான் இருக்கு. ஃபிளைட்டு, ட்ரெயின், பஸ் சர்வீஸ் எல்லாமே எப்பவும் போல இருக்கு. மெட்ரோல வழக்கம் போல மக்கள் போறது வர்றதுன்னு எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் எக்ஸிகியூட்டிவ் சைடு, அதாவது தொடர்ச்சியா பிரைம் மினிஸ்டர் மோடி நடத்தக்கூடிய மீட்டிங் ஆகட்டும், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நடத்தக்கூடிய மீட்டிங் ஆகட்டும் அப்படின்னு நிறைய மீட்டிங் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் டெல்லியில பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடந்திருக்கு. இயல்பு நிலை வந்து இங்க எப்பவும் போலதான் இங்க இருக்கு. இங்க ஒரு பெரிய அந்த அளவுக்கு பரபரப்பு அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் பார்டர் ஏரியாஸ்ல ஜம்மு காஷ்மீர், ஒரு ராஜஸ்தான்ல ஜெய்சல்மர் மாதிரியான இடங்கள்ல, பூஜ் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு விதமான பதற்றமான சூழல் இருக்குது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அதற்கான பாகிஸ்தானுடைய எதிர்வினை அது எப்படி இருக்கு சார்? அது எப்படி உணரப்படுது? இவங்க எதிர்பார்க்கலையோ இவ்வளவு பெரிய எதிர்வினை வரும் அப்படின்ட்டு? இல்ல, நம்ம இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றத, நம்ம இப்படி ஒரு ரிட்டாலியேஷன் கொடுப்போம், பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பும் உணர்ந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்திய தரப்புக்கும் உணரப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது ரெண்டு சைட்லயுமே வந்து ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி இந்த 10 நாட்கள் இந்தியா எடுத்துக்கிச்சு அப்படின்னும் பொழுது அவங்க எல்லை பகுதிகளில் தயார் நிலையில ஆக தொடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படியான கடந்த 2 தினங்களா நடக்கக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 ஆளில்லா விமானங்களை வந்து அவங்க ஏவி தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா, அவங்களும் ப்ரிப்பேரா இருந்திருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. நம்ம என்னன்னா, நம்ம இல்லாத தகவல்களை சொல்றோம் அப்படின்னாதான் பிரச்சனை. இப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம இந்த நேர்காணல நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அபிஷியலான, வெளியே சொல்லலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பொறுப்பான ஊடகமா, ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஊடகமா எல்லாருமே செய்ய வேண்டியது அதுதான். ஏன்னா நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஊடகங்கள் இப்படி மாறிடுச்சா? ஒரு வழக்கமான ஒரு பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் அவங்க இந்த விவகாரங்களை கையாளக்கூடிய விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ்ன்ற வார்த்தை தான் சரியானதாகவும் இருக்கு. கண்டிப்பா. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அதுதான் இப்போ நேற்று இரவுல இருந்து என்ன போட்டுட்டு இருக்கிறாங்க, கராச்சி போர்ட்டை வந்து இந்திய நிலைகள் வந்து, இந்திய படைகள் வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிரஸ் பிரீஃபிங் நடந்திருக்கு. அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் சொல்ல, ஏன்னா ரொம்ப முக்கியம், மேஜரான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அது. கண்டிப்பா இந்திய தரப்புல இருந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அது சொல்லல. அதே மாதிரி ரத்த ஆறு ஓடுது பாகிஸ்தான் தெருக்கல்ல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், நான் சந்தேகம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை அப்படியே நிறுத்திட்டு கூட நம்ம மற்ற பாரம்பரிய ஊடகங்கள், பெரிய பெரிய டிவி சேனல்கள், ஒரு 100கணக்கான 200 300 பேரை வேலை வாங்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள், 1 கோடி 1.5 கோடின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் உடைய பக்கங்கள்ல போய் பாருங்களேன். ரத்த ஆறு ஓடுகிறது பாகிஸ்தானில், பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழியில் பதுங்கினார். இத போடுறது மூலியமா அவங்க யார தெரியுமா இது பண்றாங்க? இந்திய அரசை தான் வந்து அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா துர்பாக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நாங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க அட்டாக் பண்ணவே இல்லை, அதை நாங்க பண்ணவும் மாட்டோம். கரெக்ட் சொன்னாங்களா? இரண்டாவது, தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் நாங்க தாக்குதல் நடத்துறோம்னு சொன்னாங்களா? அப்போ பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடுகிறது அப்படின்னு இவங்க போடுறாங்கன்னா என்ன அர்த்தத்துல போடுறாங்க? அப்ப இந்திய படைகள் வந்து அங்க இருக்க பொதுமக்களை தாக்குறாங்கன்ற மாதிரியான அர்த்தத்துல தானே இவங்க போடுறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு யூஎன் மாதிரியான, ஒரு ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியான இடங்களுக்கு போகும் பொழுது இந்திய ஊடகங்கள்ல பாருங்க இவ்வளவு எல்லாம் போட்டுருக்காங்க. நாங்க சொல்லல கராச்சி போர்ட் அட்டாக் பண்ணாங்கன்றது, நாங்க சொல்லல, இந்திய ஊடகங்கள் சொல்றாங்கன்னு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா யார் போய் நிக்க போறோம்? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி செய்தி நிறுவனம், அவ்வளவு பெரிய செய்தி நிறுவனம், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம்,
அவங்க ஒரு ஃபேக் நியூஸ் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு மறுப்பு செய்தி போட்டிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இந்த நேஷனல் இன்டெகிரிட்டிய தேசிய பாதுகாப்ப கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்களா பண்ணாதீங்க. இந்த வார்த்தையை கூட நான் படிச்சு காட்டுறேனே. நோ ரியல் டைம் கவரேஜ், சோர்ஸ் பேஸ்ட் நியூஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்றத தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி இஸ் பிரைம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தேச பாதுகாப்பு நலனில் அக்கறை கொண்டு உச்சபட்ச பொறுப்புடன் செயல்படணும்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும் இந்தியன் மீடியா அப்படிதான் பண்ணுவாங்கன்றத ஒரு நோட்டீஸாவே கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த இந்தியன் மீடியா அதை ஃபாலோ பண்றாங்க? வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அதை பண்றாங்க அப்படின்னா கூட தமிழ் ஊடகங்களுக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு 100 ஆண்டு பழமையான ஒரு சார் சார் இதில் தான் எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ நீங்கள் தமிழ் மீடியாவை பற்றி இப்படி சொன்னாலும் வட இந்தியாவிலும் இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களாலே ஒரு 2-3 காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சு, அர்ணாபுடைய காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சு, பொது விவாதங்களே அதை ஏதோ ஒரு மதமாற்றம் இல்லை பாரத் மாதா கி ஜெய் அப்படின்லாம் சொல்லி பண்ணுறப்ப ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நோக்கி ஊடகங்களை நகர்த்துறாங்களோ? இல்லை, இது செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா தான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுத்து பாருங்க. இந்த 2024 தேர்தல்ல எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னாங்க? 400 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வின் பண்ணும் சொன்னாங்களா? இல்ல, தனிப்பெரும்பான்மை கட்சியா பாரதிய ஜனதா கட்சி வந்துரும் அப்படின்றத ஒரு ஊடகம் எல்லாம் எல்லா ஊடகமும் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணதுன்னு அதுதான் சொன்னாங்க. ஆனா நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு? அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது எந்த வகையில அப்ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு, எந்த வகையில நிலைநிறுத்தப்பட்டிருக்குது? இப்போ நேற்று இரவுல இருந்து இவங்க போட்ட அத்தனை செய்திகளுமே போலி செய்திகள். ஏதோ ஒரு சோசியல் மீடியால வரக்கூடிய, ஒரு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய, எங்க பப்ஜி விளையாடல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பயன்படுத்துறாங்க. தொலைக்காட்சியிலே பயன்படுத்துறாங்க. பெரிய பெரிய வீடியோ கேம்ஸ்ல வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது நான் பேர் சொல்லலாமான்னு தெரியல, நான் பேர் சொல்றேன், தேவைப்பட்டா கட் பண்ணிக்கோங்க. டிவில ஒரு வீடியோ இது பண்றாங்க. அது 3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல நடந்த ஒரு வெடிகுண்டு சம்பவம், செதறி இருக்கிற மாதிரியான காட்சிகள். அத அவங்க போட்டுட்டாங்க. சரிங்க, நைட் நேரத்துல சீனியர்ஸ் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன பசங்க வேலைக்கு உட்கார்ந்துருப்பாங்க, போட்டுட்டாங்க. ஃபைன். இன்னைக்கு ஃபுல்லா அந்த வீடியோஸை ரிப்பீட் பண்ணி இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வீடியோஸ் தப்பான வீடியோ, அதை நீக்குங்கன்னு அவ்வளவு பேர் கமெண்ட் பண்றாங்க கீழே. அதெல்லாம் பத்தி கவலையே இல்ல. எந்த ஒரு அடிப்படை ஊடக அறம் அப்படின்றது இல்லவே இல்லை. நான் இதை இன்னைக்கு ஒரு சீரியஸாவே எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சி, பாலிமர் ஆகட்டும் இல்ல ஒரு தந்தி ஆகட்டும், இவங்க எல்லாம் இந்த எவ்வளவு தூரம் மோசமா இதை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வட இந்திய ஊடகங்கள் உட்பட, நான் அதை என்னைக்குமே நேஷனல் மீடியாஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க ஆங்கிலத்துல செய்தி வழங்கக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகம், ஹிந்தியில செய்தி வழங்கக்கூடிய ஹிந்தி ஊடகம், அவ்வளவுதானே தவிர நேஷனல் மீடியான்ற வார்த்தையை தயவு செய்து யாருமே பயன்படுத்தாங்க. நம்ம எப்படி தமிழ் மீடியா எப்படி ஒரு மீடியாவும் அவங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு ஊடகம், அவ்வளவுதான். அவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். இப்ப இது எதுவுமே நடக்கல. கராச்சியோட போர்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. கொடுமை என்னன்னா, பாகிஸ்தான் சார் அந்த லாகூரை பத்தி சொல்றாங்களே சார், அது உண்மையா பொய்யா சார்? லாகூர்ல கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சர்வைலன்ஸ நம்ம அட்டாக் பண்ணிட்டோம், நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி நேத்து எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எந்த ஐடியாவுமே இல்லாம கண்மூடித்தனமா போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புது தகவலா ஒண்ணு வந்திருக்கு. துருக்கி நாட்டுடைய 200-300 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரெண்டாவது, லாகூர் மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மூடாம இவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. அதாவது அங்கிருந்து போர் விமானங்கள் வரும், ஆனா அவங்களோட உள்ளூர் போக்குவரத்து, விமான போக்குவரத்தை, உதாரணத்துக்கு இப்ப சண்டிகர்லயோ லேலயோ இல்ல மத்த இடங்கள்லயோ நம்ம ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஏன்னா பப்ளிக்கோட சேஃப்டிக்கு. ஆனா பாகிஸ்தான் அப்படி பண்ணாம பப்ளிக்கோட ஏர்லைன்ஸும் போகும் பொழுதே அவங்க இந்த அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னா, இந்தியா தரப்புல இருந்து ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதை பெரிய அளவுல எடுத்துட்டு போகலாம்ல, இந்த ஒரு நோக்கத்துக்காக. அதே மாதிரி உலக சமூகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக இந்த போக்குவரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க தானே. அவங்களுக்கு அவங்க நாட்டு மக்களுடைய அக்கறையோ அவங்க நலன்லயோ ஏதாவது ஒரு அக்கறை இருந்தா, நீங்க பாகிஸ்தானை சுத்தி பாருங்களேன். இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு, பட் ஆனா அங்க ஆயுத கிளர்ச்சியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நீண்ட நாள் பிரச்சனை, பலுசிஸ்தான் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம்
இந்தியாவோட பெரிய பிரச்சனை இருக்கு. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் கூட சீனாவுடைய அதிகாரிகளோ ஊழியர்களோ பாகிஸ்தானுக்குள்ள போர்ட் வேலைக்காகவோ இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போகும் பொழுது அவங்களை கடத்தி கொலை பண்றது, சூசைட் பாம் பண்றதுன்னு எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சோ அவங்க நாட்டு மக்களை பகடக்காயாவோ பணைய கைதிகளாவோ முன்னாடி ஒரு ஷீல்டாவோ வச்சு அவங்க தப்பிப்பாங்க, அந்த நடவடிக்கையில ஈடுபடுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லாத கடந்த காலங்கள்லயும் பண்ணியிருக்கிறாங்க. இப்பவும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்த்து ஸ்கோர் அப்டேட் இருக்குல்ல சார், அது மாதிரியான ஒரு சூழலை மீடியாக்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு போரை கொண்டாட்டத்திற்கான ஒரு அடையாளமாக அதை ஒரு போர் வெறியை அது அந்த மனநிலை எப்படி சார் இங்கே வந்துச்சு? இந்த ஊடகங்கள் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? என்னன்னா மெயினா மக்கள் அந்த 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 ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது தான் இப்ப நீங்க வரக்கூடிய படங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லா பெரும்பாலான படங்கள்ல துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி, கத்தி வச்சிருக்கிற மாதிரி, கடுமையான முறையில வன்முறை இருக்க மாதிரியான படங்கள் தான் அதிக அளவுல வருது. சோ அந்த மனநிலைக்கு ஏற்ப ஒரு திரைப்படம் மாதிரியே இந்த விஷயங்களை கொண்டு போறாங்க. பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி நடந்துகிட்டு இருக்கிறது. இதை இப்படி சொன்னா பரவாயில்ல. ஆனா இவங்க என்ன போடுறாங்க, 50 ஏவுகணைகளை தடுத்து பேட்டிங் செய்த சிக்ஸர் அடித்த இந்திய ராணுவம்னு போடுறாங்க. காமன் சென்ஸ், ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் இருக்கவங்க இதை போடுவாங்களா? வைப் மோடு, we are on the வைப் மோட். வைப் எதுக்குங்க பயன்படுத்துவாங்க? ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறப்ப பயன்படுத்துறதா வைப்ன்ற ஒரு வார்த்தை. போர் எவ்வளவு கொடூரமா இருக்கும். நம்ம நேரடியா, அதாவது தமிழர்கள் தமிழ்நாட்டுல நேரடியான போர் பாதிப்பு அப்படின்றது இலங்கையில நடந்தாலும் கூட நமக்கு நேரடியா அங்க கிடையாது. நம்ம அந்த போர்ல சிக்கி சின்னாபின்னமானதுன்றது நமக்கு அது நினைவு தெரிஞ்சு ரொம்ப கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கலாமே. ஆனா வட இந்தியாவில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. கார்கில் வார் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி சீனா வார் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பிரிவினை நடந்திருக்கு. பிரிவினையுடைய அந்த சுவடுகள்ல இன்னும் அவங்களுக்குள்ள ரணமா ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. இந்த இடங்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு புல்வாமா அட்டாக் நடந்த அந்த அன்னைக்கு நான் இரவு ஸ்ரீநகருக்கு நான் போயிட்டேன். அடுத்த நாள் புல்வாமா அட்டாக் நடந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த ஹெலிகாப்டர் விழுந்து செதறி ஒருத்தர் இறந்து போன வீட்டுக்கு நான் போய் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தருணங்கள். இவங்களுக்கு போர் எப்படி இருக்கும், ஒரு ஒரு காசால இருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் நம்மளால கண்ணுல பார்க்க அப்படி இயல்பா ஒரு மனிதத்தன்மை இயற்கையாவே இருக்கக்கூடியவங்களுக்கு, சக மனுஷனுடைய ஒரு 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 வருத்தத்தை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான போற ஒரு வைபா சொல்றவங்க, போர்னாலே இழப்பு தான், எந்த சைடுனாலும் இழப்பு தான். இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரீஃபிங்ல கூட இந்திய தரப்பு சோல்ஜர்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே. இப்ப இந்த இவங்க பண்ண இந்த ஒரு 12 மணி நேரம் கூத்த பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற எங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போன் பண்ணி நீங்க வந்துருங்க, கிளம்பி வந்துருங்க, சேஃப்டியா இருக்காது போல இருக்கு, நீங்க கிளம்பி வந்துருங்கன்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் டெல்லியில இருக்கிறேன், சேஃபான இடத்துல இருப்பேன், அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு பதட்டம்னா ஒரு காரைக்குடியிலயோ இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ வால்பாறையிலயோ இல்ல ஒரு ராமநாதபுரத்திலயோ ஒரு ராணுவ வீரருடைய குடும்பம் அங்க இருக்கும்ல, அந்த ராணுவ வீரர் எல்லை பகுதிகளில் இருப்பாங்கல்ல, அவங்க குடும்பத்தினர் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து எவ்வளவு பதறுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் ஆகும். அவங்க வீட்டு குழந்தைங்க அன்னைக்கு நைட் சாப்பிட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு நிம்மதியா அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் வர வரைக்கும் அவங்களால நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? எவ்வளவு கொடூரமான ஒரு இதுவா இருந்திருக்கும். இந்த 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 ஒரு லைக்குக்காகவும் இந்த ஒரு வேகம் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வளர்ந்து வராங்க, அவங்களுக்கு அதை இந்த மாதிரி போட்டு பரவாயில்லன்னு, அதுவே தப்புதான். ஆனா அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாழ்வியல் அப்படின்றதுக்கான ஒரு நியாயப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை புது வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு ஆங்கர் ஒருத்தர் சொல்றாரு, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி பிடிபட்டுட்டாருன்னு தகவல்கள் சொல்லப்படுது. அப்படி அது உண்மையாக இருந்தால் இது பெரிய விஷயம் அப்படின்றாரு. அப்ப உண்மை இல்லாத செய்தியை நீங்க எதுக்கு, அது அவ்வளவு பெரிய வால் இருக்கு. இப்ப நானும் நீங்களும் ஒரு சாதாரண சின்ன ஒரு நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு இடத்துல உட்காந்து அவங்க கிட்ட நான் பேசுறது என் மனசுல இருந்து இதெல்லாம் நேத்துல இருந்து எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு இதை பார்க்க. ஏன்னா இந்த ஊடகங்கள்ல 10 வருடங்களுக்கு மேல நான் வேலை பார்த்திருக்கேன். அவங்க எந்த விஷயத்துக்கு அவங்க காசு சிக்கனம் பண்ணுவாங்க, எந்த விஷயத்துக்கு அவங்க அள்ளி இறைப்பாங்கன்றது எனக்கு தெரியும்.
நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்றதால எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய ஸ்டுடியோல உட்காந்துட்டு ஃபேக் நியூஸ பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்விட்டர்ல 1-2 பேர் முகமது ஜுபைர் மாதிரியான ஒரு சில நபர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபேக் நியூஸ், இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து தவறான செய்திகள்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பின்புலம் இருக்கு, அவங்களோட செய்திகள்லாம் போய் சேர்றதுக்குள்ள இந்த ஜெயின்ஸ் வந்து அது எங்கேயோ கொண்டு போயிருவாங்க. கீழே போய் கமெண்ட்ஸ்ல போய் படிச்சு பாருங்களேன், அவ்வளவு ஹேட்ரேட்டடா இருக்கு. இப்ப நம்ம இதை சொல்றோம்ல, எங்க இருக்கிறத சொல்லுங்க, மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. நம்ம 2 பேருமே தேச விரோதிகள். இவங்களோட கண்கள்ல நம்ம வந்து இவங்களோட கண்கள்ல வந்து நம்ம தேச நலனுக்கு எதிரானவங்க. ஏன்னா நம்ம வந்து குறைச்சு சொல்றோம் அப்படின்னு. நம்ம தாங்க சரியா சொல்றோம், நம்ம தான் சரியான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன நடக்குதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து அடுத்த நாள் காலையில பேப்பர் எடுத்து படிங்க. நீங்க நான் யூடியூப் சேனல் ரன் பண்றேன், நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றோம், டிவிஸ் தயவு செய்து டிவி எல்லாத்தையும் அணைச்சு வச்சிருங்க. நான் அந்த 10 வருஷமா டிவில இருந்திருக்கேன். டிவியை பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வரும், இல்ல அபிஷியலான ட்விட்டர் பேஜுங்கள கவர்மெண்டோடது, ஒரு ஆல் இண்டியா ரேடியோவோடது ஃபாலோ பண்ணுங்க, இந்தியா கவர்மெண்டோடைய அபிஷியல் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏர்போர்ட்டுங்களுடைய ஒரு ஏர்போர்ட் போகணும்னு நினைக்கிறீங்களா, போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி. தயவு செய்து இந்த டிவியை நீங்க பார்க்க தொடங்குனீங்கன்னா பாகிஸ்தான்காரன் பண்றதை விட தரமணியில உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய கொடுமை தான் பயங்கர கொடுமையா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் இப்ப நீங்க தமிழ் ஊடகங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன சார்? இப்ப நீங்க சொல்ற அறிவுரை என்ன சார்? இது நான் நேத்து இன்னைக்கு காலையில இருந்தே இத ஒரு விஷயமாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடியதை சுட்டி காட்டி என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல, என்னுடைய யூடியூப் பேஜஸ்ல நான் முடிஞ்சா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட லிங்க்லயும் கொடுங்க, தேவைப்படுறவங்க போய் பார்க்கட்டும். அது என்னன்னா, இந்த நான் போட்டிருக்கக்கூடிய, ஏன்னா எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்புனாரு. அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியுடைய குரூப்ல வந்து இந்த மாதிரி வெளியே வந்து இவ்வளவு மோசமான டாக் இருக்கு, அந்த வைப்னு சொன்னோம்ல, வார் வைப்னு ஒரு சேனல்காரங்க ஒரு ட்வீட் பண்ணாங்க. நீங்க இப்ப போய் சர்ச் பண்ணி பாருங்க, அந்த ட்வீட் இருக்காது. ஏன்னா அதை வந்து அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம பண்றது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது, ஓரளவுக்கு டக்குன்னு அவங்க ஒரு ஜோஷ் போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஒரு சாமானியனா இருந்து ஊடகங்கள் தான் சாமானியர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும், வழிகாட்டணும். இங்க அப்படியே தலைகீழா நடக்குது. வெளியில இருக்கக்கூடிய சாமானியர்கள், டேய் நீங்க தப்பா பண்றீங்கடா, இப்படி பண்ணாதீங்கடா, சரியா பண்ணுங்கடான்னு சொல்றோம். நம்ம சொல்லக்கூடியது சில இடங்கள்ல மாறுது. இது எதுக்குன்னா, இது ஆரம்பம். ஏன்னா நான் மீண்டும் சொல்றது அதுதான், நான் ஒரு ஆங்கில ஊடகமோ ஹிந்தி ஊடகமோ பார்க்கும் பொழுது அவங்களோட எல்லாரோட பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி கூச்சமே பட மாட்டாங்க. ஃபேக் நியூஸ் வந்துடும், தப்பான செய்தி. நான் சொன்னேன்ல, பப்ஜி விளையாடுற வீடியோ எல்லாம் போட்டுருவாங்க. தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த கூச்செல்லாம் ஒரு துளி கூட இருக்காது. அதே விஷயம் தமிழ்நாட்டுல இப்ப தொடங்கி இருக்கு. இந்த பரபரப்பு, ரத்தம் தெரிக்கிற மாதிரியான நியூஸ் கார்டுங்க இருந்தா மக்கள் வந்து பார்ப்பாங்க, எப்பவும் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயம். இப்போ ஒரு சில ஊடகங்கள் ஒரு மாதிரி ஊடக அறத்தோட செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களாமே, ஆனா அவங்க சக்சஸ் கிடைக்காது. இவங்களுக்கு தான் ரேட் அதிகமா இருக்கும், இவங்களுக்கு தான் வியூவர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அப்போ நியாயமா செயல்படுறோம்னு என்ன நினைப்பான், சரி இது நமக்கு சுலபமா இருக்கு, இதையே நம்மளும் பண்ணுவோம், பண்ற மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரக்கூடிய நாட்கள்ல மோசமான விஷயமா மாறும். அதெல்லாம் அத ஆரம்பத்திலே தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா 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 சார். சார் இப்ப நம்ம வந்து தமிழ் ஊடகம் சார்ந்து பேசிட்டோம், வட இந்திய ஊடகம் பற்றியும் பேசிக்கிட்டோம். அதனால சர்வதேச ஊடகம் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, சர்வதேச ஊடகங்களை பத்தின அந்த காலம் அது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலரா படிக்கிறோம். ஒரு பிபிசி, ராய்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். அவங்க வந்து இத ஒரு ஆரம்ப கட்ட மோதல் அப்படின்ற வகையில தான் பாக்குறாங்க. 2 தரப்பில் இருந்துமே. இப்ப இந்தியாவில் என்னன்னா, இந்தியா சார்ந்த இந்தியா செய்யக்கூடிய விஷயங்கள, ஆதரவா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்கோர்ஸ் பாகிஸ்தான் சைட்ல இருந்தும் அதே மாதிரிதான் நடக்குது. சர்வதேச ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா, யூஎஸோட கருத்து எப்படி இருக்கு, இந்த அதிகாரி என்ன சொன்னாரு, இந்த அமைச்சர் என்ன சொன்னாங்க, இப்ப இன்னைக்கு நம்ம பிரஸ் மீட் பண்ணோம்ல, அந்த பிரஸ் மீட் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்காட்டி அவங்க ஆர்டிகல்ஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி உலக அரசியல் எப்படி இருக்கு, பாகிஸ்தானுக்கு பின்னாடி சைனா எப்படி இருக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிகல்ல, ராய்டர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ல, சைனாவுடைய போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்துறாங்க, அதை யூஎஸ் அபிஷியல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்டிகல் எழுதி இருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி சைனா இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கா அவங்க கிளப்புறாங்க. சோ இந்த மாதிரி தியரிட்டிக்கலா இந்த மாதிரி நடைமுறைகள்ல என்னென்னலாம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், துருக்கியில இருந்து செயல்பட்ட ட்ரோன்கள் வந்து பயன்படுத்துறோம்.
அதுல ஆயுதங்கள்லாம் இல்ல, கேமரா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான இல்ல செய்திகள் இந்தியன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாத்தையுமே நாங்க கலெக்ட் பண்றோம், நாங்க வந்து அதை எவிடன்ஸ்க்காக நாங்க எடுத்துட்டு போறோம், அதை ஆய்வு பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. சோ சர்வதேச ஊடகங்கள் வந்து இத ஒரு ஆரம்ப கட்ட ஒரு போராவும் மற்ற உலக நாடுகள் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இதை அணுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். நம்ம தொடர்ந்து உரையாடணும். ஏன்னா கூறியது கூறல் தான் அந்த தமிழ் சமூகத்துல ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான வெறுப்பு, அதாவது பரபரப்பிற்காக கொண்டாடப்படுகிற செய்தியை உண்மை செய்திகளாய் மாற்றுவது, மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்கிற ஊடகமாக இணைந்து பயணிப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகள்லையும் நம்ம விரைவாக சந்தித்து பேசுவோம் சார். நன்றி சார்.